வணக்கம் வெல்கம் டு தி டாக்கிங் பெண்கள் சேனல். இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நான் நேத்து வீடியோல சொன்ன மாதிரி பாயசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பாயசம் பேர் வந்துட்டு உருண்டை பால் பாயசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தேனி, மதுரை இந்த மாதிரி சைடுல வந்துட்டு ஒரு ஃபேமஸான பாயசம். இது யூசுவலா ஃபங்க்ஷன் டைம்ல குடிக்கிற மாதிரி கிடையாது. இது சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கும்போது இந்த பாயசம் நீங்க வந்து வாரத்துல ஒரு டைம் வச்சு குடிக்கலாம். பட் இது வந்து எப்படி குடிக்கணும்னா, நம்ம ஆரம்பிச்சு இப்படி எல்லாம் குடிக்க கூடாது. செஞ்சு உடனே சூடா குடிக்கணும். அப்பதான் வந்து அதோட ரிசல்ட் இருக்கும். இது வந்து இந்த பாயசத்துல எல்லாமே மிக்சடா இருக்கும். ஸ்வீட், காரம் எல்லாமே வந்துட்டு மிக்சடா இருக்கும். குருமிளகு, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணி இந்த பாயசம் செய்ய போறோம். நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாயசத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நேற்று வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, போன வீடியோல நம்ம பச்சரிசி மாவை வந்துட்டு நம்ம நல்லா திக்கா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிருப்போம் இல்லையா, அதே மெத்தட் தான். நம்ம உருண்டை பிடிக்கிறது வந்துட்டு அதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஆவியில வந்து அந்த உருண்டைகள் வேக வச்சு எடுத்து இந்த பாயசத்துல போட போறது கிடையாது, டைரக்டாவே போட போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி நல்லா தளத்தலன்னு கொதிக்க எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், வாசம் இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருக்க இந்த தண்ணியை ஒன்றா ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். இது வந்துட்டு நம்ம பதம் எப்படி இருக்கணும்னா, உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு கையில் வரணும், அதுதான் பதம். இப்போ பாருங்கள், இந்த மாவில் வந்துட்டு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட வேண்டாம். இதில் பாதி மட்டும் உருண்டை பிடிங்க. மீதி பாதியை வந்துட்டு தனியாக தண்ணியில் கரைச்சி ஒரு பாத்திரத்தில் முதல்ல நம்ம அந்த மாவை கொதிக்க வைக்கணும். இந்த அளவுக்கு இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இதில் பாதி மாவு நான் தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி முதல்ல கொதிக்க வச்சுருக்கேன். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா பபுள்ஸ் வரும்போது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, கீழே அடி பிடிச்சிடாமல். நம்ம ரயில் பணியாரம் செய்யும்போது இதே மாதிரி உருண்டைகளை ஆவியில் வேக வச்சு எடுத்து போட்டோம். பட் இப்போ நம்ம ஆவியில் வேக வைக்காமல் டைரெக்டாகவே எடுத்து தண்ணியில் போட போகிறோம். உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், நம்ம அப்படியே போடும்போது அரிசி மாவு கரைஞ்சிடாதான்னு. கரையாது. நீங்கள் தைரியமாக இந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது எடுத்து ஒவ்வொன்றா மெதுவாக போடுங்க. போட்டுட்டு கிளறி விட்டுடாதீங்க. கிளறினீங்கன்னா அப்போ கண்டிப்பாக எல்லாமே கரைஞ்சி போயிடும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து லைட்டாக, ரொம்ப அமுத்தாமல், ரொம்ப மேலால் எடுத்து விடுங்க. கீழே அடி பிடிச்சிடாமல் ஒரு டைம் தூக்கி விடுங்க. நம்ம இதை ஸ்லோவில் வச்சு குக் பண்ணோம் அப்படியெல்லாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் இதை வந்து பண்ணலாம், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக செய்கிறது அப்படின்னா, நம்ம அரிசியை வந்து ஊற வச்சு ஆட்டங்கள்ல அரைச்சி அப்படி தான் செய்வாங்க. அதில் தான் 100% ரிசல்ட் இருக்கும். இந்த டைமில் வந்துட்டு நாங்கள் சர்க்கரை போட்டுட்டோம். என்கிட்ட வந்துட்டு பனங்கருப்பட்டி இப்போ இல்லை, அதனால நான் வந்து ஒயிட் சுகரே போட்டுட்டேன். நீங்கள் வந்து பனங்கருப்பட்டி இல்லை கரும்பு சர்க்கரை வேறு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கேட்கலாம், சளி இருமல் போகிறதுக்கு வந்துட்டு எப்படி இந்த பாயாசம் யூஸ் ஆகும்னு. நீங்கள் இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாக நம்ம சளி பிடிச்சிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி மிளகு, சுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வழக்கம். பட் பாயசத்தில் இந்த மாதிரி போட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம சிட்டிக்குள்ளே. பட் கிராமங்கள் சைடில் இது ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை நாம் இந்த மிக்ஸோட கலவையோட கலந்துடலாம். இந்த டைமில் நல்லா கொதிக்கும்போது இதை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மறுபடியும் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துனதுக்கப்புறம் கொதிக்க வைக்க வேண்டாம். பால் சேர்த்துன உடனே இறக்கிடலாம். அவ்வளோதான். நான் சின்னதாக இருக்கும்போது அம்மா எனக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கோல்டு, காஃப் இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் அம்மா எனக்கு இது வச்சு கொடுத்தாங்கன்னா உடனே சரியாயிடும். இப்போ இது நான் வைக்கும்போது எனக்கு அம்மா ஞாபகம் உடனே வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சாச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதை சாப்பிடும்போது அந்த பால் ப்ளஸ் அந்த பாயசம் ரெண்டும் சேர்த்து எடுத்து சாப்பிடணும். நல்லா சூடாக சாப்பிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸும் இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எல்லா கூடயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.